வலையொலி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரத்தின் பரம்ஜி பார்வையாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவது பற்றிய எனது எண்ணங்களையும் கருத்துகளையும் அனுபவங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். பொதுவாகவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது பெயர், புகழ், பணம் சம்பாதிப்பது என்றுதான் எல்லோரும் எண்ணுகின்றார்கள். ஆனால் வாழ்க்கையில் மன அமைதியுடன் மகிழ்ச்சியாக வாழ்வது மட்டும்தான் என்பதை நாங்கள் எல்லோரும் மனதிலே முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பல துறைகளில் பல வழிகளிலே பெயரும் புகழும் பணமும் சம்பாதித்து வாழ்க்கையில் பலர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அப்படி வெற்றி பெற்றவர்களை தேடி அவர்கள் எந்த வகையில் வெற்றி பெற்றார்கள் என்று அறிந்து கொள்வது ஒரு கடினமான விடயம். நாங்கள் அது பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் திரைப்படத்துறை எங்கள் கண்முன்னே நிற்கின்றது. முகம் தெரியாதவர்கள் எல்லாம் ஒரு சில திரைப்படங்களிலே பிரபலம் பெற்று திரைப்பட உலகை ஆட்சி செய்கின்றார்கள். அந்த வகையிலே திரைப்படத்துறையிலே வெற்றி பெற வேண்டும், பெருமை பெற வேண்டும் என்று பலர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சிலர் வெற்றி பெறுகின்றார்கள். திரைப்படத்துறை எனும் பொழுது முதலில் மனதிலே தோன்றுபவர் சிவாஜி கணேசன். கணேசன் என்ற பெயரிலே சிறுவனாக இருந்த காலத்திலேயே நடிப்பு துறையில் இருந்த ஆர்வத்தில் நாடக குழுக்களுடன் சேர்ந்து பயணித்து அங்கு கற்க வேண்டியவற்றையெல்லாம் கற்று சிறந்த ஒரு நடிகனாக மிளிர்ந்தார். சத்ரபதி சிவாஜியின் கதாபாத்திரம் ஏற்று நடித்ததன் காரணத்தால் சிவாஜி ஆனார். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் என்ற பெயர் பெற்றார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். திரைப்படத்துறையில் மனித உணர்வுகளை தன் உடல் மொழியால் சித்தரிக்க வல்ல ஒரே நடிகராக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி மட்டும்தான் என்று நாங்கள் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். தமிழ் இந்த மண்ணில் வாழும் காலம் வரையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களது பெயர் இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இருக்க முடியாது. அந்த வகையிலே சிறுவயதிலே நாடகத்துறையில் இணைந்து பின்னாளிலே மக்கள் திலகம் என்ற பெயர் பெற்றவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். நடிகர் திலகம் போன்ற சிறந்த நடிகராக இல்லாவிட்டாலும் அவர் இயன்ற வரையிலே மக்கள் மனங்களை கவரும் வகையிலே மனிதர்களின் நடத்தைகளை, சமுதாயத்தை சீர்திருத்துவது போன்ற நல்ல விடயங்களை எடுத்துச் சொல்லி தமிழக முதல்வரானார். இவர்களது காலத்திலே குணச்சித்திர நடிப்பால் எல்லோரது மனங்களிலும் ஏறி அமர்ந்து கொண்டவர் நடிகர் நாகேஷ். அவரது நடிப்பு மாத்திரமல்ல, நடன திறமையை எவராலுமே தொட்டுவிட முடியாது என்பதற்கு உதாரணமாக சில திரைப்படங்கள் இருக்கின்றன. பாமா விஜயம் என்ற திரைப்படத்தில் நினைத்தால் சிரிப்பு வரும் என்ற பாடல் வெள்ளித்திரையிலே தனது நடிப்பின் மூலம் அந்த கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்தவர் நாகேஷ் என்று சொன்னால் மிகையாகாது. அவர்களது காலத்தை தொடர்ந்து தங்களது திறமைகளை காட்டி தங்களுக்காக ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்கள் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும். கமல்ஹாசன் அவர் சிறு வயதிலே வந்ததன் பலனாக நடிப்பில் தனது திறமையை வளர்த்து கொண்டு ஒரு கதாநாயகனாக வலம் வந்தார். ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு இருந்த நடிப்பு திறனை அவரது ஆரம்ப திரைப்படத்திலிருந்து தொடர்ச்சியாக வந்த திரைப்படங்கள் நிரூபித்தன. இவர் மற்ற எல்லா நடிகர்களை விடவும் மக்கள் மனதிலே ஏறி அமர்ந்து கொண்டார். அதற்கான காரணம் அவரது நிறம். பொதுவாகவே நல்ல மாநிறமான நடிகர்கள், அழகான நடிகர்கள் கதாநாயகர்களாக நடித்துக் கொண்டிருந்த காலத்திலே ஒரு கருமை நிற இளைஞனாக திரையிலே தோன்றி என் போன்றவர்கள் எல்லோரையும் தன் வசம் ஈர்த்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக ரஜினியும் கமலும் மக்கள் திலகம் பின்பற்றிய அதே வழியை சீர்திருத்துவது என்ற பெயரிலே வன்முறையை அறிமுகம் செய்து அடிதடி, இரத்த சகதி, மரணம் போன்றவற்றை மக்கள் மனங்களிலே பதிய வைத்து இவற்றின் மூலம் மக்களை திரையரங்கு நோக்கி வர வைத்து கோடீஸ்வரராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் திரையுலகை ஆண்டு கொண்டிருந்த காலத்திலேயே வந்து சேர்ந்தார்கள் மோகன், கார்த்திக், விஜயகாந்த் போன்றவர்கள். இவர்களும் ஏதோ ஒரு வகையிலே மக்கள் மனங்களிலே இடம் பிடித்து தங்களது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொண்டார்கள். இவர்களுக்கு பின் திரையுலகில் அறிமுகமானவர்கள் பிரசாந்த், அஜித், விஜய் என்று சொல்லலாம். பிரசாந்த் சில காலங்கள் நல்ல திரைப்பட இயக்குநர்களின் திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் பிரபலமானார். அதே போன்றுதான் விஜயும் அஜித்தும் தங்களது திறமையை
பல ஆண்டு காலமாக அந்த திரையிலே வளர்த்து கொண்டார்கள். இந்த துறை நடிப்பு சார்ந்தது என்று சொல்லி சொன்னாலும் பிரசாந்த், விஜய், அஜித் போன்றவர்களுக்கும் நடிப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்ற வகையிலே தான் அவர்களது நடிப்பை பார்க்கும் பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இன்று பல 100 கோடிகளிலே விஜயும் அஜித்தும் உழைத்துக் கொண்டு மிக சிறப்பாக திரையுலக வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திரைப்படத்துறையிலே இன்றும் தரமான நடிப்பு திறன் கொண்ட நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு விஜய் சேதுபதி, விதார்த் மற்றும் பாஸ்கர் போன்ற நடிகர்கள் குணச்சித்திர நடிப்பிலே மிகவும் சிறப்பாக தங்களது பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோருமே திரைத்துறையிலே இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும்தான் மிகச் சிறப்பாக பணம், பொருள், பேர் சம்பாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இது பற்றி நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், நடிகர் திலகம் அவர் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தார். மக்கள் திலகம் தனக்கு கிடைத்த அந்த அனுபவத்தையும் அறிவையும் வைத்து தமிழக முதல்வரானார். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்றவர்கள் நடிப்பு திறன் இருந்தும் மசாலா குப்பைகள் என்ற வகையிலே தமிழ் ரசிகர்களின் ரசனையை கெடுத்து குட்டிச்சுவராக்குவதற்கு காரணமாக இருந்தாலும் கோடீஸ்வரராக மிக வெற்றி பெற்ற நடிகர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையிலே மோகன், கார்த்திக், பிரசாந்த் போன்ற நடிகர்கள் இன்று கூட நடிக்கக்கூடிய அனுபவமும் திறமையும் இருந்தும் அவர்களால் நல்ல திரைப்படங்களை தர முடியாமல் இருக்கின்றது. நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், ஏன் நடிகர் திலகம் போன்ற அந்த நடிப்புக்கு சக்கரவர்த்தியானவர் வெற்றி பெற்றார், அதே வேளையிலே நடிப்பு தெரியாத சிலர் இன்று வாழ்க்கையை சிறப்பாக அந்த திரைத்துறையிலே அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், எனது மனதுக்கு இசைவாக கிடைக்கும் பதில் என்னவெனில், இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கின்றது. உதாரணமாக திரைத்துறையிலே நடிப்பு திறன் இருந்து வெற்றி பெற்றார் நடிகர் திலகம் அவர்கள். பிரசாந்த், அஜித், விஜய் போன்றவர்கள் உடைகளை மாற்றிக்கொள்வது மட்டும்தான் வேறுபட்ட கதாபாத்திரங்கள் என்ற வகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மிகச் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான காரணம், இவர்கள் பிரபஞ்சத்தினால் அந்த துறைகளிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் காரணமாகத்தான் திறமை உள்ளவர்கள் வெற்றி பெறாமலும் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் பிரபஞ்சம் அமைத்து தந்திருக்கின்ற அந்த வாழ்க்கைதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், எங்களது வாழ்க்கையும் நாங்கள் வெற்றி பெற்றோமோ தோல்வியுற்றோமோ என்று எல்லாம் நாங்கள் எண்ண தேவையில்லை. பிரபஞ்சம் எங்களுக்கு அமைத்து தந்த வாழ்க்கை இது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில்தான் நாங்கள் மனதிலே அமைதியை பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்குள் ஒரு தேடல் இருக்க வேண்டும். இன்று பல வழிகளிலே எங்கள் அறிவை விருத்தி செய்ய கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பயன்படுத்தி எங்கள் தேடல்களுக்கு சரியான பதில்களை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் எங்கள் மனம் அமைதி பெறும். அதே வேளையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக கூட வாழலாம். அந்த வகையில் இந்த வாரத்தின் எனது எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு பதிவிலே சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன். வணக்கம்.